அனைவருக்கும் வணக்கம். பாலும் தனித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலமிசை தூங்கா கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற பாடல் வரிகளோடு இன்றைய நன்னாளில் ஒரு நல்ல வித்தியாசமான சிந்தனையோடு நம் பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாற்றம்பள்ளியில் நடைபெற்ற பாத பூஜை, பாத தரிசனம், பாவ விமோச்சனம், குருவினுடைய பாதம் கோடி புண்ணியம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அண்மையில் நான் ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியை பார்த்தபோது எனக்கு நெகிழ்ச்சியோடு என் இதயம் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தது. அன்பிற்கினியவர்களே, பாத பூஜை என்பது நம் சமூகத்தில் இரண்டர கலந்த ஒரு விஷயம். திருக்கல்யாணத்திலே கல்யாண திரு உற்சவம் நடக்கும்போது திருக்கோயிலில் சாமியை அலங்காரம் பண்ணும்போது சாமியை அழகாக பாதத்தை தூய்மைப்படுத்தி பூக்களால் பூஜித்து சந்தன குங்குமம் வைத்து கேசாதி பாதம் என்று சொல்லி சாமி தரிசனம் செய்ய வைப்பாங்க. ஆனால் மனித திருமணம் செய்யும் தருணங்களில் கூட நம்முடைய முன்னோர்கள் இரத்தத்தை பாலாக தந்து தன்னுடைய கைகளை தொட்டிலாக்கி தோளையே கட்டிலாக வைத்த தாயையும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அர்ப்பணித்த தந்தைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாத பூஜை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். நேற்று அண்மையில் நடைபெற்ற பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாற்றம்பள்ளியில் நடந்த நிகழ்வு அப்பப்பா மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தாளாளர் திரு ஜி அசோகன் ஐயா அவர்களும் நிர்வாக அலுவலர் நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் பிருந்தாவன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இணைந்து பொது தேர்வு எழுதும் மாணவர்களை ஒன்றிணைத்து மாணவர்களின் பெற்றோர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வது பற்றி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமரச் செய்து தாய் தந்தையின் பெருமைகளை விளக்கி பெற்றோர்களின் பாதங்களை பன்னீராலே சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வைத்து அதனை விட சிறப்பாக பூக்களை வைத்து தாய் தந்தையின் சிறப்பையும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப மந்திரம் சொல்ல சொல்ல பூக்களை பாதங்களில் போட்டு கடைசியிலே சிவன் சுரூபமான தாய் தந்தையாக அவர்களை நினைத்து தூப தீப ஆராதனை காட்டி காசியிலே, கயாலே, கங்கையிலே கேரளத்தின் மகர ஜோதி போல தூப தீப ஆராதனையை ஸ்கூல் கிரவுண்டு ஃபுல்லா மாணவர்களுக்கு மத்தியில் காட்டி மெய் சிலிர்க்க வைத்தது. அது மட்டுமல்ல, தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்வது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமம் என்கிறார்கள். திருவிளையாடல் புராணத்தில் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம், உலகத்திற்கு இணையான சிவனையும் சக்தியும் சுற்றி வந்து பாத பூஜை செய்வது பழம் வாங்கிய கதை நமக்கு நன்கு தெரியும். ஆகவே விநாயகன் சிவனையும் சக்தியையும் உலகத்தை சுற்றி வருவதற்கு இணையாக வந்து தாய் தந்தை பாதத்தில் விழுந்து அந்த ஞான பழத்தை பெற்ற கதை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட பாதங்களுக்கு எவ்வளவு சிறப்பான இடம் இருந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிய முடியும். நபிகள் நாயகம் சொன்னது கூட பெற்றோரின் பாதங்களில்தான் சொர்க்கமே இருக்கிறது என்று சொன்னது கூட நமக்கு நன்கு அறிந்திட முடியும். அதிஷ்டானங்களில் பிருந்தாவனங்களில் நம்முடைய ஞானிகளின் பாத புகைப்படங்களும் பிருந்தாவனங்களில் எல்லாம் கற்பாதங்கள் எல்லாம் இருக்கும் என்பதற்கு நமக்கு நன்கு தெரிந்தாலும் கூட இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகத்திற்கு மிக்க நன்றிகள் கலந்த வணக்கங்கள். அது மட்டுமல்ல, இதுவெல்லாம் எதற்கு என்றால் குருவினுடைய பாதம் பெற்றால்
நம் பாவம் பறந்து போகும். இதுவெல்லாம் விட நம் முதல் குரு யார் என்றால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைதான். ஆகவே அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வெழுதச் செல்லும் முன் பெற்றோர்களினுடைய பாத மலர்களை வணங்கி, பேனாவையெல்லாம் பெற்றோர்களின் கைகளால் வாங்கி கொண்டு போய் தேர்வெழுதுங்கள். முன்னோர்கள் திருவடிகளை தொட்டு வணங்குங்கள். வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.